அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சுவாரஸ்யமான ப்ராப்ளம் பார்க்கலாம் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா என் டு இன்ஃபினிட்டி என் இஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி காஸ் ரேஸ் டு தி பவர் 2n தீட்டா y இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி சைன் ரேஸ் டு தி பவர் 2n தீட்டா. இங்கே மிஸ் ஆயிருக்கு பிள்ளை, பார்த்துக்கோங்க. யூ கேன் சி ஹியர். அண்ட் z இஸ் ஈக்குவல் டு சிக்மா n இஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி காஸ் 2 power n theta sin 2 power n theta. Okay, first quadrant la. Then show that x y z is equal to x plus y plus z. So இதை பார்த்து பிள்ளைங்க பயப்படக்கூடாதுங்கிறக்கா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 1 plus x square plus x cube goes on and on. It is 1 divided by 1 minus x. இது binomial theorem. Okay, x should be less than 1. அதான் அதுக்கான கண்டிஷன். தமிழே அதே தான். You can see. ரைட். ஸோ எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்ன கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் என நிறுவுக. கூட்டினாலும் பெருக்கினாலும் ஒன்று தான் வரணும் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். அப்போ என்ன நீங்கள் கவனிங்கன்னா 3 எக்ஸ்பிரஷனுக்குள்ள ரிலேஷனையும் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 2n தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சைன் 2 பவர் n தீட்டா, இசட் இஸ் ஈக்குவல் டு cos 2 power n sin 2 power n theta. ஸோ ஏதாவது ஒன்று செஞ்சாச்சுன்னா அதை வச்சே y z என்ன செஞ்சிடலாம், பை சிமிலாரிட்டி யூ கேன் டூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. ஸோ எக்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ சிக்மா n இஸ் ஈக்குவல் 0 டு இன்ஃபினிட்டி காஸ் ரேஸ் டு தி பவர் 2n தீட்டா. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணால் காஸ் 0 மீனிங் காஸ் 2 இப்படி போடலாம். காஸ் 2 ரேஸ் டு தி பவர் 0 மீனிங் திஸ் இஸ் 1. காஸ் ஸ்கொயர் ரேஸ் டு தி பவர் 1 என்ன 1 ஆச்சுன்னா 2 ஆச்சுன்னா cos square raised to the power 2, 3 ஆச்சுன்னா cos square raised to the power 3, n ஆச்சுன்னா cos square raised to the power n. Okay, so this is of the form 1 plus x power 1 plus x power 2 plus x power 3 goes on and on. So simply this can be written as 1 minus x, where x is equal to cos square theta. Okay, so 1 divided by 1 minus cos square theta, 1 minus cos square theta is equal to sin square theta. So 1 by sin square theta. Now சிமிலாரிட்டிக்குள்ள வரலாம். இதுதான் எக்ஸ்னா ஒய் என்னவா இருக்கும், அங்க வேற ஒன்றும் இல்லை, இப்போ அங்கே சைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 by 1 minus sin square theta மீனிங் திஸ் இஸ் 1 by cos square theta. இசட் என்னவா இருந்தது, இட் இஸ் cos 2 power n theta sin 2 power n theta இருந்தது. ஸோ திஸ் பிகம்ஸ் 1 divided by 1 minus this thing sin square cos square theta. finished. இப்போ +1 பிள்ளைங்க தொடக்கூடிய பொசிஷனுக்கு இது வந்துருச்சு. என்ன கேக்குறாங்க, x y z is equal to x plus y plus z ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூ டேக் x into y into z. So 1 by sin square into 1 by cos square into 1 by 1 minus sin square cos square. Finished. So x plus y plus z 1 by sin square plus 1 by cos square plus 1 by 1 minus sin square cos square. Right, you take LCM. So denominator full LCM எடுத்துறோம். sin square இருக்கு. So you multiply by cos square into 1 minus sin square cos square. So cos square into 1 minus sin square cos square. இங்க cos square இருக்கு. So sin square into 1 minus sin square cos square. இங்க 1 minus sin square cos square இருக்கு, இவங்க ரெண்டு பேர் இல்ல. So plus sin square cos square. Right. Just you multiply cos square theta minus sin square cos power 4 plus sin square theta minus sin power 4 cos square plus sin square cos square. இங்க cos square இருந்துச்சு, இங்க sin square இருந்துச்சு 1. So this becomes 1. Right. Minus என்னவா இருந்தது, sin square cos power 4, sin square cos power 4. இங்க sin power 4 cos square, sin power 4 cos square. இது அப்படியே போட்டாச்சு. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா sin square cos square காமனாக எடுத்துடலாம். மைனஸ் sin square cos square எடுத்தா இங்கே cos square plus sin square leading to 1. இங்க பாருங்க, minus sin square cos square எடுத்துட்டா cos square plus sin square, this is 1. So 1 into minus sin square cos square plus sin square cos square get cancelled. 1 by denominator. Denominator யாரு, this fellow. 1 by sin square, 1 by cos square, 1 by 1 minus sin square cos square is nothing but 1 by sin square is x, 1 by cos square is y, 1 by 1 minus sin square cos square is z. So this is RHS, thus we have proved. ஸோ என்ன ஒரு அற்புதமான உண்மை தெரியுது பார்த்தீங்களா. முதல் பார்வைக்கு ஏதோ பெரிய விஷயமா தெரிஞ்சது, கவனமாக நம்ம கவனமாக எடுத்து வச்சோன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளே, தீர்க்க முடியாத ப்ராப்ளமே இல்லை. புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா.
சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.